Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இப்போதான் மெயின் ஹீரோ வரார் அப்படின்ற மாதிரி இன்றைய தினத்தின் ஹீரோ திரு மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எர்ணாகுளம், கொச்சி அப்படின்னு இன்றைய தினத்தின் ஹீரோவும் அவர் தான். அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து திருச்சியில் வந்திருக்கிறார். தவிர மோடிக்கு ஒரு பண்ணும்படியா வந்து இன்னொருத்தர் இல்ல. நம்ம டாலஸ்ட் லீடர் ஆஃப் இந்தியா வித்வுட் எனி டவுட். அப்படி இருக்க இன்னைக்கு எர்ணாகுளம், அதாவது கேரளாவுக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 முக்கியமான போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ், அங்க ரொம்ப முக்கியமான திட்டங்கள், முக்கியமான பொதுக்கூட்டம் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்து 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள், அவருடைய அரசினுடைய சாதனைகள், அவர் அரசு என்ன செய்தது, காங்கிரஸ் ஆட்சிக்கும் தனது ஆட்சிக்குமான டிஃப்ரென்ஸ், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோன்னு பல விஷயங்களை பட்டியலிடுகிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் சொன்னது, இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கார் அப்படின்னு KN நேரு அவர்களுடைய பெயரை எடுக்காமல் அவரை வந்து தாக்குகிறார். இவர்கள் எல்லோரும், எல்லா அமைச்சர்களும் யார் அதிகம் கொள்ளடிக்கிறாங்கன்ற போட்டி தான் இருக்கின்ற மாதிரி அமைச்சர்கள், திமுக மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு இது எல்லாத்துக்கும் ஏடிஎமாக தமிழ்நாட்டை பயன்படுத்தி வருகிறது ஒரு குடும்பம் அப்படின்னு அந்த EPS அவருடைய கருத்தே தான் திரு மோடி அவர்களும் சொல்கிறார். அது NDA-உடைய கருத்தான் இங்கே தான் வந்து கேள்வி எழுகிறது. ஒரு குடும்ப ஆதிக்கம், ஊழல், கொள்ளை அப்படின்னு பின் டவுன் பண்றார் மோடி. மக்களை ரொம்ப வாட்டி வதச்சி ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆக்கக்கூடிய விஷயம் இந்த ஊழல். ஏன்னா அப்போ சாதாரணமாக வந்து திரு செந்தில் பாலாஜி மீதான புகாரை பார்த்தோம், வேலைக்கு வந்து காசு வாங்கினாருங்கிறது தான். திரு நேரு மீதான புகாரை பார்த்தோம், அதுவும் வேலைக்கு காசு வாங்குறாரு அப்படிங்கிறது தான். அந்த புகார்கள் அப்படி இருக்கும்போது என்னென்னா, சாதாரண அதில் இந்த 3 விஷயங்கள் அது நடக்குது. அது சுப்ரீம் கோர்ட் வந்து திரு ராமசுப்ரமணியம் நீதியரசர் வந்து இருக்கும்போது தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது 2-3 விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஸ்கேமில் என்ன நடக்குது அப்படின்னா, 1 தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, 2 தகுதியற்றவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, 3 தகுதியற்றவர்கள் காசு கொடுத்து வேலை கிடைக்காம இருக்கு. இப்போ எனக்கு காசு கொடுத்து வேலை கிடைக்கலைங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டே வந்துச்சு. ஸோ 3 விதமான முறைகேடுகள் அங்கே நடக்குதுங்கிற பார்க்கணும். அப்போ வந்து அவர்கள் வேலைக்கு சேர்ந்தால் என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனை வந்து அதே தான் திரு KN நேரு மீதும் சொல்லப்பட்டது. KN நேரு மீதான புகாரை வந்து ED தமிழ்நாட்டு பொறுப்பு DGPக்கு கொடுத்து இது மாதிரி பாருங்க இப்படிலாம் நடந்திருக்கு, எங்களோட ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது பொறுப்பு DG அதில் எதுவும் ஆக்ட் பண்ணாமல் இருந்தார். இது வரைக்கும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஏஜென்சி டு ஏஜென்சி வரக்கூடிய இடத்துல கூட அந்த மாதிரி நடக்கல, இது மாதிரி முன்னேற்றம் இல்லாமல் போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் FIR போடுங்க கேட்கறலாம் தனி மனிதர்கள் செய்வாங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அருண் மேலே, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அமைப்பே போய் நிற்குது. நம்ம வந்து பாருங்கள் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இவ்வளோ டேட்டா கொடுத்தோம், பதிவு பண்ண மாட்டாங்கன்னு. அப்போ ED-யோடைய கூற்றுரை வந்து பிரைமா ஃபேசி இருக்குன்னு நீதிமன்றம் ஏற்கிறனால தான் அடுத்த கட்ட. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் பழிவாங்க நடவடிக்கை நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் உட்பட பல சந்தர்ப்பங்களில் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை மத்திய அரசு ஏஜென்சிகள் மூலமாக மிரட்ட பார்க்கிறது. இதில் இனிஷியேட் பண்ணது ஏஜென்சி தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீதிமன்றத்துடைய அப்ரூவலும் இருக்குதுங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் தான், சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த முறை திரு KN நேரு மீது FIR பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை தான் அங்கே வந்து குறிப்பிடார். இது மாதிரியான முறைகேடுகள், புகார்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் இருக்கிற நம்ம வந்து கிட்டத்தட்ட இல்லாத அமைச்சரே இல்லைன்னு சொல்லிடலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து 34 அமைச்சர்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 அமைச்சர்கள் மேலே ஏதாவது புகார் இருக்கும், அது சார்ஜ் ஷீட்டில் ஃப்ரேமாக இருக்கும், இல்லாட்டி ஏற்கனவே மாட்டியிருப்பாங்க, இல்லாட்டி அப்பீலில் நிற்கும், இல்லாட்டி போன பழைய கேஸாக இருக்கும். இந்த மாதிரி இல்லைப்பா அவரை பார்த்து இப்படி சொல்லாங்கப்பா க்ளீன் ஷீட்டுப்பா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் போய் நிற்கிதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய போராட்டம் அதான் சொல்கிறாரு. இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை, எல்லா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் சொல்லக்கூடியதான். பாரத பிரதமரே இதற்கு முன்னாடி சொன்னதான், அமித்ஷா அவர்கள் சொன்னதான், அவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா இந்த ஊழல்ங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அது யாருங்க ஊழல் பண்ணாமல் இருக்கா? அது வந்து எல்லாம் தான் வந்து செய்கிறாங்க, யார் செய்யாமல் இருக்கா? ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா? அப்போ அவங்க செய்கிறாங்க, கொஞ்சம் இவன் செய்ய மாட்டானா? வெள்ள தள்ளி போட்ட விரல சூப்பை தானே செய்வானு அந்த பழமொழி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே செய்யறான், எல்லாரும் அவனும் செய்யத்தானே செய்வான் அப்படின்னு போய் நிற்கிது. அப்போ இதை சகஜமாக்கக்கூடிய, பொதுமைப்படுத்தக்கூடிய, இயல்பாக்கக்கூடிய ஒரு ஆபத்து போய் நிற்குது. அப்போ 11 வருஷமா மத்தியில் ஒரு அரசு நிற்குது. அதற்கு முன்னாடி 10 வருஷமா குஜராத்தில் ஆட்சியில் இருந்தது. 24 வருஷமா ஒரு அரசு மேலே குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியல. ஊழலுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் 2G கேஸில் வந்து ஒரு புகார் வந்துச்சு, நீதிமன்றம் போச்சு, பல திருப்பங்கள் நினைச்சாது. புகார் கூட சொல்ல முடியாத ஒரு அரசு நடத்த முடியும் அப்படிங்கிற காட்டுனா பாரத பிரதமர் பின்னாடி சொல்லார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா
இப்போ வந்து கடைசியில் அவர் முடிக்கும் போது தான் முடிக்கிறார். 2 வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு, குடும்ப ஆதிக்கம், இந்த மாதிரியான வாய்ப்பா, நேர்மையான வளர்ச்சிக்கான ஊழலற்ற ஒரு அரசு அப்படின்னு. அப்போ ஊழலற்ற அரசா நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, டெல்லியில மத்திய அரசு மட்டுமல்ல, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் இந்த விஷயம் நடக்குது. அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து பாஜக ஆளுற மாநிலம், இப்போ குஜராத் மாநிலம் இன்னைக்கு வச்சுக்கோங்க, இல்ல மகாராஷ்டிரா மாநிலம் வச்சுக்கோங்க, பீகார் மாநிலம் வச்சுக்கோங்க, இவர்கள் ஆளக்கூடிய பகுதியில் எங்கேயாவது மாதிரி புகார் வந்திருக்கா? அப்போ அதையாவது வரணும்ல. சார் டெல்லியில் மோடி பற்றி ஓகேங்க, நான் அவருடைய எக்ஸாம்ஷனுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மோடி மட்டுமில்ல, மோடியோட அமைச்சரையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து சுத்தமாக இருந்தார். ஆனால் ஒரு புகார் சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே. ஆனால் மற்றவர் மேலே அந்த புகார் வந்து அள்ளி குஞ்சு வந்துருச்சு. அப்போ மன்மோகன் சிங் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தாலும் மற்றவங்க. ஆனால் இங்கே மோடி இப்படி சுத்தமானவர் அப்படின்னா மற்றவர்கள் மீதும் புகார்கள் இல்லைங்கிற பார்க்கணும். சரி, மோடி தான் அப்படி, மற்ற மத்திய அமைச்சர்கள் தான் அப்படின்னா மாநில அரசுகளும், பாஜக ஆளுகிற மாநில அரசுகளையும் புகார்கள் இல்லைங்கிற பார்க்கணும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய பாஜக அடுத்த முறை தொடர்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம. இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்போ வந்து அந்த அரசு மீதோ அந்த அமைச்சர் பெருமக்கள் மீதோ குற்றம் சொல்ல முடியல. இப்போ ஒடிசா கவர்மெண்ட் வரைக்கும் சொல்ல முடியலும் போது அந்த விஷயத்தை அவர் முன்னிறுத்த விரும்புகிறார். என்டிஏ கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஊழலற்ற அரசு இருக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஊழலற்றதா நான் அப்ளை பண்ணால் தகுதி இருந்தால் வேலை கிடைக்குங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அது பெருந்தன்மையாக நடக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது நடக்காமல் இருக்குது. எங்க ஆட்சி வந்து நடக்குங்கிறது இளைஞர் மனத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இதில் ஊழல் அப்படின்றது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் 2011 வைத்ததை பார்க்குறோம். 11 to 13 வரைக்கும் பீக்காக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். அண்ணா சாரோட போராட்டம் அதோட 60 தான் 2014 கிடச்சிது. பட் இப்போ வைக்கிறதுல அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லையோ? ஏன்னா இவங்களே கவர்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு பக்கம் குற்றச்சாட்டு சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடவடிக்கை அப்படின்னு இருக்குல்ல, கன்விக்ஷன் ரேட்ல வந்து நிக்குதுல. பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும். நான் சுருக்கமா மட்டும் சொல்ல விரும்புறேன். அதுனா அது தனியா பேச வேண்டிய ஒரு டாபிக். நீதிமன்றங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்துக்கணும். மத்திய அரசுக்கு தனி ரோல், மாநில அரசு தனி ரோல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில அரசு தான் இருக்கு, மத்திய அரசு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். சிபிஐ உள்ள வர முடியும். சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சி நேரடியாக உள்ள வர முடியாது. ஒன்று நீதிமன்றம் உத்தரவிட்டுருக்கணும், இல்லாட்டி மத்திய மாநில அரசுகள் உத்தரவிட்டுருக்கணும். இப்படின்னா தான் சிபிஐ வர முடியும். என்ஐஏ உள்ள வர முடியாது. அங்கே டெரர் ஆங்கிள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இடி உள்ள வர முடியாது, எதாவது எஃப்ஐஆர் இருந்தால் தான் வர முடியும். ஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாமே தான் விரும்பினா நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஸ்டாலின் மேலேயோ நேரு மேலேயோ பயங்கரவாத குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஊழல் வழக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும்னா, ஊழலுக்கு வந்து ஒன்று இங்கே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கணும், இல்லைனா கோர்ட் ஆர்டர் போட்டுக்கணும். கேஎன்ஆர் மேஸில் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, வேற இடங்கள்னா எஃப்ஐஆர் எங்கேயா ஃபைல் ஆயிருக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாமல் நீ வர முடியாது. ஸோ வந்து மத்திய அரசு என்ன செய்யுது, மத்திய அரசு என்ன செய்யுது நீங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது பாயிண்ட், திரு பொன்முடி அவர்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டுட்டார். உயர் நீதிமன்றம் தண்டிச்சிருச்சு, உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு. என்ன செய்வார்? அப்ப வெளியே இருக்கிறார். அப்ப உச்ச நீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கும் போது என்ன செய்வாங்க அவங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்குறோம்ல. அப்ப வந்து மத்திய அரசு என்ன செய்யுது? மத்திய அரசு போய் சர்வாதிகாரமா இருக்க முடியாது, நாட்டுக்கு நல்லது இல்லைல்ல. நரேந்திர மோடி நீங்க வந்து ஒரு 10 தலைவர்களை நீங்க கெட்டவர்கள் நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற 10 தலைவர்கள் தீர்த்து உள்ள வச்சுட்டாங்கன்னா சர்வாதிகாரம் அது. ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி, சைனா நடக்கிற மாதிரி இங்கே நடந்தால் எப்படி அனுமதிக்க முடியும்? அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாடு தீர்மானிக்கும், நீதிமன்றம் தீர்மானிக்கும், மக்கள் மன்றம் தீர்மானிக்கும், நீதிமன்றம். அது நீங்க தீர்மானிப்பீங்க. என்ன நீங்க சரியா தீர்மானிக்கிறீங்க, இதுவரை கம்ப்ளைண்ட் இல்லை, சூப்பர், அது ஓகே. ஆனால் சர்வாதிகாரத்தை விட்டுடாதா, நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஸோ மத்திய அரசு ஒன்றும் செய்யலாம் அப்படி இல்லை கிடையாது. மத்திய அரசு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுது, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுது. அது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து அதில் தாமதம் ஆகலாம். நான் அந்த பலமுறை சொல்ல வந்து ஒரு மசூதி இடிக்கிறேன்னா அது வந்து 10 நிமிஷத்தில் இடிச்சிடலாங்க. ஆனால் வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், அது யோசிக்கணும்ல. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஈஸி, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கஷ்டம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நடவடிக்கை எடுக்க விரும்புகிறாங்கன்னா அது புரோட்டோகால் படி போயாங்கிற புரிஞ்சுக்கணும். அப்போ மத்திய மாநில அரசுகளுக்கான வரையறை இருக்குது. அந்த வரையறை புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வரையறைப்படி தான் போகணும். அது போகுதுங்கிறது பெருந்தன்மையான விஷயம்ல, அப்படி தான் போகணும். ஓகே, இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயத்திற்கு வருகிறார். ஆட்சி மாற்றத்திற்கான அலை தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படியா? பாரத பிரதமர் வந்து அதை குறிப்பிடுறாரு. நான் வந்து ஆடி மாதத்தில் எப்படி காவிரியுடைய வீச்சை, வீரியத்தை, வெள்ளத்தை தடுக்க முடியாதோ அது போல நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து மதுரை வந்திருந்தேன், மதுராந்தகம் வந்திருந்தேன், திருச்சி வந்திருக்கேன், நான் போகிற இடமெல்லாம் பார்க்குறேன். வந்து பெரிய மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய அலை வந்து இருக்குது அப்படின்னு. இதை நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆன்டி இன்கமசி இருக்குது. ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க நிறைய வந்து மக்களை குளிர்விக்கும்படியான பல விஷயங்களை திமுக அரசு செய்திருந்தாலும், 1000 ரூபா ஸ்கீமு, 5000 ரூபா ஸ்கீம்னு பல விஷயங்களை கொடுத்திருந்தாலும், பொங்கலுக்கான காசுன்னு பல விஷயம் கொடுத்திருந்தாலும், கூட்டணி கட்சிகளை வந்து அரவணைச்சு வச்சிருந்தாலும், புதிய கட்சிகள் உள்ள சேர்த்தாலும், எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு கவலை இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. அதற்கான காரணம் இந்த ஆன்டி இன்கமசி தான். நான் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள்ட்ட திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் திமுகவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற என்ன தான் இருக்கிறத தவிர, நாங்கள் பண்ண வேலைக்கு நாங்கள் ஈஸியாக ஜெயிப்போம் சார் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் வந்து ஏன் நாங்கள் இவ்வளோ செய்த பிறகும் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் கேட்குறாங்க.
பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது இருக்கு, அது நிற்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சிங் இருக்குது, அது எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அதில் உங்களுடைய கேம். ஸோ ஆட்சி மாற்றத்துக்கான அலை வீசுதான அதிருப்தி அலை வீசுகிறது, அது ஆட்சி மாற்றத்துக்கான அலையா இருக்காங்கிறது நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஒரு 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 100 ரூபா கீழே கிடக்குது, அந்த 100 ரூபாய் நீங்க எடுக்கிறீங்களா நான் எடுக்கிறாங்கிற கேள்விக்கல, கீழே கிடக்குது 100 ரூபாய் இருக்குதுங்கிறது உண்மைதான். அது 100 ரூபாய் இருக்குதுங்கனால இது என்னோட நினைச்சுக்க முடியாது, எனக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது, அது வந்து அதிருப்தி அலையாக இருக்கிறது. அந்த அலையை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? திமுக நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே வருதான், திமுக தன்னுடைய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது, அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும்போது பேசும்போது சொன்ன விஷயம் தான், மதிமுகவுக்கு 6 சீட்டை 2 சீட்டை குறைச்சி 4 சீட்டாக மாற்று. அப்போ வந்து 2க்கான வெற்றி வாய்ப்பை அவங்க வந்து இன்னும் உறுதிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து உதயசூரியனா போட்டிடுறா இன்னும் பெஸ்ட் அப்படின்னு. அவங்க தனிச்சின்னம் கேட்டபோது ஒரு சின்னத்தில் மட்டும் கொடுத்துட்டு 3 சின்னம் உதயசூரியனா போட்டிடுன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் அவங்க சவால். நம்ம என்ன நினைச்சோம், எல்லாருமே நினைப்போம் போன முறை வந்தவளோ இந்த முறை கூட தான் கொடுத்தாகணும், டிஎம்கே பெரிய சங்கடம் இருக்குது, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண, ஓஹோ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அப்போ வில் அட்ரஸ் இட். அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி நகர்கிறார்கள் அவர்கள். பிரச்சனை இருக்குன்னு போட்டு ஐயோ ஒரே அதிருப்தி அலையா இருக்கு நினைச்சேன்னு கவலைப்படல, அதிருப்தி அலை இருக்குல்ல வா சரி பண்ணுவோன்ற. இன்னமும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்போ வந்து அது அவங்க சரி பண்ணாங்க. அப்போ அதை மாதிரி என்டிஏ வந்து பயன்படுத்தி கொள்ள போகிறதான்னு பார்க்கணும். என்டிஏ நான் பல முறை சொன்ன போல நெரேட்டிவ் செட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை போய் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து களப்பணியாற்றி நம்ம பார்க்குறோம். திமுகவுடைய பெரும்பலம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமல்ல, அவருடைய மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர், அவங்க வந்து கடுமையாக களப்பணியாற்றி ஒரு பெரிய பிம்பத்தை செட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க யாரும் எதிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி பிம்பத்தை, அந்த மாதிரியான பிம்பத்தை அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்களாங்கிறது தெரியல. அப்போ வந்து அதை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற, பாமக எல்லா கட்சிகளும் கொண்டு போய் நிப்பாட்டினாங்கன்னா அந்த அதிருப்தி அலையை அறுவடை செய்ய முடியும். ஸோ அதிருப்தி அலை இருக்கிறது, அது ஆட்சி மாற்றத்துக்கான அலையா இருக்கிறதா இல்லையாங்கிறது எடுப்பவர் கையில் இருக்கிறது. இதில் நீங்கள் 100 ரூபா இருக்குது, அதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ அது எடுக்கிறதுக்கு முந்திக்கிறதுக்கு விஜய் இருப்பாரா பக்கத்தில்? அதாவது இந்த முறை 2026 பொறுத்தளவுக்கு ஒன்று அந்த 100 ரூபா இவர்களுக்கு அல்லது 100 ரூபாய் கீழே போட்டவங்களுக்கு, அந்த 2 வாய்ப்பு தான். நடுவில் ஒருத்தர் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இந்த முறை இல்லை. அவர் என்ன செய்யலாம், அங்கேருந்து ஊதி விடலாம், இந்த பக்கமோ அந்த பக்கமோ. ஸோ 2 பக்கம் இருக்குது, சோறு நடுவில் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விடலாம். அது வந்து ஒரு ஸ்வீப்பாக மாறலாம். தான் சொன்னேன், இந்த தேர்தல் வந்து ஒரு மிக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக மாறப்போகுது. ஏன்னா எந்த பக்கம் அவர் டேமேஜ் பண்ணுவாருங்கெல்லாம் தெரியல, கடுமையான டேமேஜ் பண்ணுறாரு, 2 முனையிலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேறு பக்கங்கள் ஓட்டு எடுக்கிறார். அப்போ அது வந்து அவர் அந்த 100 ரூபா தாள் எடுக்க முடியாது. பட் யாருக்கு அந்த 100 ரூபா தாள் போகணும் அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் ஊதி விட முடியும். இவர் ஸ்பாயில் பண்ணுறது இருக்கிறது ஒரு பக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு விஷயத்தை, இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். இது திருச்சிக்கான விஷயம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷனுக்கான விஷயம் மட்டுமல்ல, நாட்டிற்கான செய்தி. இந்தியர்களின் நலனை நாங்கள் பாதுகாப்போம், இந்த விஷயத்தில் சிலிண்டர் விஷயத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார். பதட்டமடைய வேண்டாம், போலி செய்திகளுக்கு ஈடாக வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதை எப்படி சொல்றது, முக்கியமான டைம்ஸ் நேற்று வந்து நம்ம சொன்னோம், இன்னைக்கு கொச்சியில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நேற்று நம்ம சொல்லும்போது சொன்னோம், அதாவது ஒரு கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை, ஒரு கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வரக்கூடிய அபாயம் இருக்குங்கிறது மறுக்கிறதுல. ஆனால் நம்ம எப்பயுமே இந்தியாவுடைய, என்டிஏவுடைய, பிஜேபியுடைய, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய எக்ஸ்பர்டைஸ் எங்கே இருக்குன்னு, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் வந்து அவங்களுடைய எக்ஸலன்ஸ் வந்து தெரியுது. அவங்க வந்து எப்படி அதை டீல் பண்ணுங்கிறது அவங்க வந்து பெரிய அளவு ஷோ பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு கூட பார்த்தோம், வெளிநாட்டு தூதர் வந்து நரேந்திர மோடி ஓவர் ஃபோனில் இந்த போரை நிறுத்திடுவார், ஈரான் போர் வந்து நிறுத்துவது ஓவர் ஃபோனில் அவரால் மோடி நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவராக எல்லாருமே மோடியின் முகத்தை, இந்தியாவின் முகத்தை பார்க்கக்கூடிய இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் கடந்த முறை உக்ரைன் ரஷ்யா போரின் போது உலக நாடுகள் பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாட்டில் இருந்தபோது நம்ம ரேட்டு கூட கூடாமல் பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து தட்டுப்பாடுங்கிற பேச்செல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்குது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து பீதியை கிளப்பி விட்டு தட்டுப்பாடுங்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் அங்கே இப்படி இருக்கிறாங்க, பெங்களூரில் மூடுறாங்க, ஊடகங்கள் வந்து வீம்புக்குனே வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிளப்பிடுறாங்க. அதன் மூலமாக பேனிக் பையிங் வரும், அதன் மூலமாக ஷார்ட்டேஜ் வரும். ஷார்ட்டேஜ் வந்து சொன்னேன் பார்த்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு நினைவு இருக்குமான்னு தெரியல, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்து திரு மு.க. அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக, உரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ டெய்லி பிரதமருக்கு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுவாங்க, உரத்தட்டுப்பாடு இருக்குன்னு. டெய்லி 2009-14 நினைக்கிறேன், 2009-14 நினைக்கிறேன், டெய்லி கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாக்கி இல்லாமல் உரத்தட்டுப்பாடுங்கிறது பெரும் பிரச்சனையாக வந்து விவசாயிகளுக்கு இல்லவே இல்லை. ஒரு 14 ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அந்த உரங்களில் விதைகளை எல்லாத்தையுமே நம்ம நீம் தடவிடுவோம், நம்ம வந்து வேப்பெண்ணெயை தடவிடுவோம், அந்த இதை தடவிடுவோன்னு அது உரத்துக்கு உரமாச்சு, வளத்துக்கு வளமாச்சு, தட்டுப்பாடு. என்ன ஆச்சுன்னா
பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் பூரா ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே உரம் வந்து மானிய விலையில் கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது, ரொம்ப கம்மியான விலை கிடைக்குது. அது விவசாயிகள் போடாமல் இங்கே நீங்கள் 10 ரூபா பொருளை நான் 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் 40 ரூபாய்க்கு விற்பேன். அப்படி போயிட்டு அந்த மார்க்கெட்டை தடுக்கிறதுக்காக இது பூரா வந்து மேலே ஒரு கோட் போட்டு விட்டார். அப்போ வந்து விவசாயிகளுக்கான பெரும் லாபம் இன்னைக்கு வந்து உர தட்டுப்பாடுங்கிற இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். உர தட்டுப்பாடுங்கிற வார்த்தை 11 வருஷத்தில் எங்கேயா கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ மத்திய அரசு ஃபோர் சைட்டோட செயல்படக்கூடிய ஒரு அரசாக அவர் கடைசியில் அந்த வார்த்தை ஏன் சொல்றாரு? நான் வந்து உலகம் முழுமைக்கான ஒரு செய்தி நான் சொல்றேன், இந்தியா முழுமைக்கான ஒரு செய்தி சொல்றேன். தட்டுப்பாடு கிடையாது, அதை நாங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்றோம். இந்த பிரச்சனை ஏதாவது அந்த மோடிக்கே கேரண்டின்னு சொல்லுவார்ல, அதை வந்து செஞ்சு காட்டியிருக்காருங்கிற பார்க்குறோம். கோவிட் பீரியடில் உலகம் திணறிய போது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறிய போது நின்று காட்டியவர் நரேந்திர மோடி. அது வந்து அதை ஏற்காதவரே கிடையாது. நம்ம வந்து டெத் டோலை மாற்றிட்டாங்க, குறை சொன்னாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க வரைக்கும் அத்தனை பேருமே இல்லைப்பா இந்தியா வந்து வேற மாதிரி சொல்லுது. நம்மகிட்ட 2 வேக்சின் இருந்துச்சு, ஒரு வேக்சின் 2 வேக்சின் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க. நம்ம இண்டிஜினியஸாக ட்ரை பண்ணோம், நம்ம வந்து அவங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணோம். அப்போ நரேந்திர மோடி அவருடைய அரசு வந்து தட்டுப்பாடுக்கு அனுமதிக்காது. ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் தட்டுப்பாடுங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு தட்டுப்பாடு கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் அவர் பேச வேண்டியதை பற்றி இதை பேசியிருக்க மாட்டார். எஸ், எலெக்ஷனில் ஸ்பாயில் இருந்து கிச்சனில் பாயில் வரைக்கும் பரபரப்பு இன்னைக்கு இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். விளக்கங்களும் வந்திருந்தது அப்படின்றத பார்க்குறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.